கோவை 24x7.com வெப்டி நிகழ்ச்சிக்கு இந்த நேர்முக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வருகிறவர்கள் என அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு இன்று நம்மிடம் வருகை தந்திருப்பவர் ஸ்ரீ சிவசண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகள். இவருடைய பெருமை என்னன்னாக்கா, சமீபத்தில் கோவையில கட்டும் வறட்சியில் இருந்து சிறுவாணி தண்ணியே இல்லை, அது ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்துச்சு. மாநகராட்சி தினந்தோறும் கொடுத்துக் கொண்டிருந்த சிறுவாணி தண்ணீரை 4 நாட்களுக்கு ஒரு முறை என மாற்றிவிட்டது. அந்த அளவு குடிநீர் பஞ்சம் இந்த ஆண்டு தலைவிரித்தாடியது. அந்த சமயத்தில் மழை பெய்தால் நன்றாக இருக்கும் என கோவை மக்கள் அத்தனை பேர் நினைத்தார்கள். ஆனால் இது கோடை பருவம், எப்படி மழை பெய்யும் என்ற ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது நமது சுவாமிகள் உடனடியாக பால் குடம் எடுத்து அத்துடன் கூட்டு மலர் வழிபாடு என்ற ஒரு அற்புதமான யாகத்தை கோடியம்மன் கோவிலில் நடத்தினார். அந்த யாகம் முடிந்து, அந்த கூட்டு மலர் வழிபாடு முடிந்து, மக்கள் கோரிக்கையை ஏற்று வருண பகவான் கோவைக்கு இடியுடன் பெரிய மழை தந்தார். அது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது. கோடை காலத்தில் இப்படி தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் மழை மிக மிக அபூர்வமான நிகழ்வு. அதை நடத்தி காட்டிய சிவசண்முக சுந்தர பாபு சுவாமிகள் வந்திருக்கிறார். இப்பொழுது அவரை நாம் சந்தித்து மக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள், நமக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள், இறை வழிபாட்டில் கிடைக்கும் பயன்கள் போன்றவற்றை தெரிந்து கொள்வோம். வணக்கம் சுவாமி. வணக்கம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தியன் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நாணக் குழந்தனை புந்தியில் வைத்தனை போற்று நின்றேனே. எல்லாம் அல்ல அன்னை நாகசக்தியின் பூர்ணல் எல்லோருக்கும் கிடைத்து எல்லோரும் இன்புற்றுவாங்க என்று கோடை காலத்திலே இப்படி ஒரு மழை பெய்யுமா என்ற ஒரு சந்தேகம் வழிபாடு நடத்த எங்களுடன் வந்திருந்த மக்களுக்கும் ஏற்பட்டது. இந்த செய்தியை பத்திரிகையில் பார்த்த பலருக்கும் ஏற்பட்டிருக்கும் என்று நான் அறிவேன். ஆனால் என் மனம் ஒரு துளியும் கூட சந்தேகம் இல்லாமல் கூட்டு வழிபாட்டின் மூலமாக நிச்சயம் மழை பெய்ய வைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நான் அந்த வேள்விகளை செய்தேன். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு இறைபக்தி என்பது அவன் நம்பிக்கையின் மேல் உருவாகிறது. நம்பிக்கை எந்த அளவு வைக்கின்றமோ அதன் மூலமாக இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் தோன்றுவான் என்பது உலகம் அறிந்த ஒரு உண்மை. அந்த உண்மையின் காரணமாக வைத்துக் கொண்டுதான் இறைவன் தனக்காக யார் எந்த பொருளை கேட்டாலும் தருகிறாரோ இல்லையோ, ஆனால் மற்றவர்களுக்காக உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக துறவிகள் இல்லாமல் பொதுமக்களாகிய நாமும் யார் வேண்டினாலும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை என்று திருமுறையில் சொல்லி இருப்பது போல மனிதன் கண்ணீர் மல்கி இறைவனிடத்தில் வழிபாடு செய்தால் கூட்டு மலர்வாடு செய்ததனுடைய மகிமைதான் இந்த மலர் வழிபாடு மூலமாக மழை பெய்தது. ஏனென்றால் கூட்டு வழிபாட்டுக்கென்று ஒரு சக்தி உள்ளது. நாம் எல்லா காலகட்டங்களிலும் மழைக்கு மட்டுமல்ல, நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்படும் போது மக்கள் கூட்டு வழிபாட்டின் மூலமாகத்தான் பல காரியங்களை வெற்றி பெற்றீர்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு கூட ஒரு கூட்டு வழிபாட்டு முயற்சிதான் நிச்சயம் காரணமாக இருப்பது என்பது ஆன்மீகவாதிகளும் மக்களும் நன்றாக அறிவார்கள். ஏனென்றால் காந்தியடிகள் அவ்வப்போது கூட்டு பிரார்த்தனை தான் நடத்துவார் என்பது உலகம் நன்றாக அறியும், நாமும் அறிவோம். கூட்டு பிரார்த்தனை என்பது ஒரு வாழ்வியல் இயக்கத்தின் முக்கியமான அங்கம். அதைத்தான் பெரியோர்கள் கூட்டு பிரார்த்தனை நமக்கு தேவை என்று ஆலயங்களையும் மடாலயங்களையும் உருவாக்கி அங்கே மக்கள் தங்களுடைய பிரச்சனைக்காக கூட்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்ற முறைகளை ஏற்படுத்தினார்கள். அந்த சித்தர்கள் கண்ட முறையிலும் பெரியோர்கள் கண்ட முறையிலும் தான் நாம் கூட்டு வழிபாடு செய்தோம். இன்று மக்களுடைய நல்வாழ்வுக்காக வருண பகவான் கருணையுடன் அன்னை கோணியம்மனும் நாகசக்தியம்மனும் மக்களை குளிர் வைப்பதற்காக இன்று நல்ல ஒரு மழை பெய்து கோவை மட்டுமல்ல தமிழகம் எல்லாம் இடத்திலும் மழை பெய்ய வைத்தது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். புதுவையிலும் கூட மழை பெய்ததாக சொன்னார்கள். இறைவன் நாம் மற்றவர்களுக்காக அழுதான் இறைவன் நிச்சயம் நம் காரியத்தை வெற்றி பெற வைப்பார் என்பதில் இதில் சந்தேகமில்லை. இந்த வழிபாட்டில் கூட்டு வழிபாட்டின் மூலமாக தான் வெற்றி கிடைத்தது என்று நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.